நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிருங்க. Be a part of LearnMore to learn more and earn more. இந்த வீடியோல நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு டீட்டெயிலாக வந்துட்டு இந்த அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அண்ட் இந்த கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தென் டுமாரோ கிளாஸஸில் வந்து நம்ம மிச்சம் இருக்க ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் போய் இந்த ஆப்ரேட்டரை படிக்கிறதுக்காண்டி நான் லைக் நியூ பைத்தான் ஃபைல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நியூ கொடுத்துட்டு ஒரு பைத்தான் ஃபைல். ஸோ லைக் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்றா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும். ஸோ அரித்தமெட்டிக் இஸ் நத்திங் பட் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர். இப்போ இந்த அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் நம்ம என்னென்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அடிஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம், தென் ஃபாலோடு பை நம்ம வந்து சப்ராக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம், தென் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். தென் அடிஷ்னலாக இங்கே இன்னும் 2 கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆக போகுது. ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் அன் எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர், தென் வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ லைக் உங்களுக்கு காமனாக தெரியும். ஸோ அடிஷனை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சப்ராக்ஷன்றது நம்ம அந்த மைனஸ் சிம்பிள், ஸோ மல்டிப்ளிகேஷன்றது இந்த ஆஸ்டிக் சிம்பிள், தென் ஃபாலோடு பை நம்ம டிவிஷன்றது அந்த சிங்கிள் பேக்வர்ட் ஸ்லாஷ். இந்த மாடுலஸ்ன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து பர்சன்டேஜில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ வேறஸ் இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா டபுள் ஆசிட் சிம்பிள் வந்து எக்ஸ்போனன்ஷியல், ஃபாலோடு பை இந்த ஃப்ளோர் டிவிஷன்றது 2 பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து நம்ம வந்து மென்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ லைக் இப்போ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இன் த சென்ஸ் இப்போ ஜஸ்ட் நான் வந்துட்டு 2 வேரியபிள் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நான் 40, தென் பி இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ இல்லை நம்ம நேமிங் கன்வர்ஷன் பிரகாரம் போகிறோம் அப்படின்னா, ஸோ லைக் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர், ஸோ திஸ் இஸ் செகண்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கேமல் கேசிங் நேமிங் கன்வர்ஷன் பிரகாரம் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்மளுக்கு ஸ்மால் லெட்டர் ஸ்டார்ட் ஆகும், ஃபாலோடு பை தி கேபிட்டல் லெட்டர். அப்கமிங் இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரையும் நான் வந்து செகண்ட் நம்பரையும் நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் பிரிட்டி சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் வந்து நம்ம வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர். ஸோ அப்போ இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஆட் ஆக போகுது. ஸோ இதே சப்ராக்ஷன்றப்போ ஸோ நம்ம எந்த நம்பரை வந்து மைனஸ் பண்ணுமோ அதை வந்து நம்ம வந்து 2 நம்பர் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ நம்பர், தென் ஃபாலோடு பை அடுத்து நான் வந்து டிவிஷன் வந்து நான் வந்து பண்ணுவேன், டிவைடட் பை செகண்ட் நம்பர். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த கோடிங்கை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா 2 நம்பருக்கு வந்து ஆட் ஆயிருக்கு, தென் மைனஸ் ஆயிருக்கு, மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கு, தென் நம்மளுக்கு வந்து டிவைடும் நம்மளுக்கு ஆயிருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடுலஸ். ஸோ இந்த மாடுலஸ்ன்றது என்ன அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இட் இஸ் நத்திங் பட் அண்ட் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர்னா என்ன அப்படின்னா லைக் வந்து நம்ம மொபைலில் வைக்கிற அந்த ரிமைண்டர் கிடையாது. 2 நம்பரை வந்து டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் நம்ம வந்து மாடுலஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து 25 mod ஆஃப் 10 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போது இது டெக்னிக்கலி இது என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா 25 டிவைடட் பை 10ல் நம்மளுக்கு என்ன அவுட்புட், அதாவது என்ன ரிமைண்டர் வருதோ அதான் வந்து நம்மளுக்கு வந்து மாடுலஸ். அப்போ இந்த 25 வந்து பார்த்தீங்கன்னா 10 டேபிளில் வந்து 25 டிவைட் பை 10ன்றப்போ 10 2 சார் 20, அப்போ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு வந்து 5 வரும். அப்போ 5 தான் வந்து மாடுலஸ். ஸோ இல்லை இது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன வயசில் என்னோட மேத்ஸ் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தது லைக் இப்போ மாடுலஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 25 - 10 வந்து நம்ம வந்து எழுதிடணும். அப்போது இதை ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும்னா அவுட்புட் என்ன வரும், 15. அப்போ இந்த வந்திருக்க நம்பரை மறுபடியும் இந்த மாடால மைனஸ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்க சொல்லுவாங்க. அப்போ அகெயின் வந்து நான் வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ 55 - 10. அப்போ இப்போ ரிமைண்டர் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 வரும். திருப்பி நம்ம வந்து 5 - 10 வந்து பண்ண முடியாது. அப்போ இதோட மாடுலஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5. அப்போ மாடுலஸ் இஸ் நத்திங் பட் அந்த ரிமைண்டரை தான் நம்ம வந்து மாடுலஸ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பொனன்ஷியல் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கு, ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஆப்ரேட்டர்ன்றது என்ன அப்படின்னா, லைக் வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் இப்போ வந்துட்டு நான் 2^4 நான் பண்ணணும் அப்படின்னா நான் டபுள் டைம் வந்துட்டு அந்த ஆஸ்டெரிஸ்க் சிம்பல் யூஸ் பண்ணா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து பிரிண்ட் ஆஃப் இப்போ 5 into 5 into 5 அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணோம். அப்போ வந்து என்னது 5 5s are 25, 25 5s are 125. அதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரணும். அப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணறேன், ஸோ இந்த மாதிரி நான் டபுள் ஆஸ்டெரிஸ்க் சிம்பல் வந்து டபுள் ஆஸ்டெரிஸ்க் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இட்ஸ் இண்டிகேட்ஸ் தி எக்ஸ்பொனன்ஷியல் ஆப்ரேட்டர். இப்போ 3 டைம்ஸ் நான் வந்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து ஆப்வியஸாக என்ன வரும் அப்படின்னா எனக்கு வந்து 125 வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ எங்கள் டெக்னிக்கலாக இங்கே என்ன மீன் பண்ணுது அப்படின்னா 5 into 5 into 5, அதாவது 5^3. ஸோ இந்த பவரை வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து பைத்தானில் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்து வந்து ஃபைனலாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன். இப்போ ஃப்ளோர் டிவிஷன் இப்போ நார்மலாக நம்ம வந்து டிவிஷன் பண்ணும்போது எங்கள் அவுட்புட் என்ன வந்திருக்கு, 0.57 சம்திங் வந்திருக்கு. இப்போ இதே வந்துட்டு நான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் இன் த சென்ஸ் நம்ம வந்து டபுள் பேக்ஸ்லாஷ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஜஸ்ட்டு இங்கே வந்து நான் டபுள் பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இட் ஓன்ட் கன்சிடர் தி டெசிமல் பாயிண்ட். ஸோ இது வந்து ஓன்ட் கன்சிடர் தி டெசிமல் பாயிண்ட். இதே வந்து நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் ஆப்ரேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து பவர் லாஜிக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். லைக் 2^4 அந்த மாதிரி லைக் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட் வந்து எனக்கு இந்த டெசிமலை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிச்சுன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரணும், நான் டெசிமல் நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ 0 நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுதான்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0 வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னொரு 2 புதுசாக இருக்குது அந்த அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ ஒன்று வந்து எக்ஸ்பொனன்ஷியல் ஆப்ரேட்டர், அனதர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் டிவிஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ மிச்ச டியூட்டோரியல் வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கங்க.